அன்பான நேயர்களே, காலை வணக்கம். கருவுற்ற நாள் முதலாகவே உன் பாதமே காண்பதற்கு, கருவுற்ற நாள் முதலாகவே உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று உள்ளமும் உடலும். திருவற்றியூரா, திரு ஆலவாயா, திருவாரூரா, ஒரு பற்றிலாமையும் கண்டு இறங்காய் கட்சியே கம்பனே, கட்சியே கம்பனே. அன்பு சார்ந்த நேயர்களே, இந்த ஆவணி மாதம் 9ஆம் நாள் சோமவாரம், திங்கட்கிழமை, துதியை திதி மதியம் 1:18, பின்னாடி திருதியை திதி, உத்திர நட்சத்திரம், சித்த யோகம். ராகுகாலம் திங்கக்கிழமைக்கு எப்போதுமே 7:30 முதல் 9, யமகண்டம் 10:30 முதல் 12, குளிகன் 1:30 முதல் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரியனும் சந்திரன் கேது 3 சிம்மத்தில் இருக்கு, செவ்வாய் கன்னியில் இருக்கு, சனி ராகு கும்பத்தில், குரு மிதுனத்தில், புதன் சுக்கிரன் கடகத்தில் இருக்காங்க. இது இந்த கிரகத்தினுடைய அமைப்பு. இன்று ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த ராசி பலன் என்பது மேஷராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்கார். மேஷராசி என்பவர்களுக்கு சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்கார். நல்ல நாள். மேஷராசி என்பவர்களுக்கு 5 கூடையவர் 5ல் இருக்காரு, 4 கூடையவர் 5ல் இருக்காரு. ஆனா கேதுவோட சேர்ந்து இருக்காங்க. இது கேதுவோட இவங்க சேர்ந்தாங்கன்னா டம்மி ஆயிடுவாங்க, பவர் கிடையாது அவங்களுக்கு. அன்பான நேயர்களே, மேஷராசி என்பவர்களுக்கு ராகு சனியும் நல்ல இடத்துல இருக்கு. ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள், நல்ல நாள், நல்லது நடக்கும். இப்போ உங்களுக்கு குரு பகவான் 2ல் இருக்காரு, 10ல் சனி ராகு இருக்கு, தொழில் சாணமும் 2ஆ இருக்கு, குருவுடைய பலமும் குடும்ப சார்ந்து இருக்காரு. நன்மைகள், நல்லது நடக்கும். அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு பிரச்சனைக்குரிய நாள். அதாவது உங்களுக்கு கிரகங்கள்லாம் பலமா இல்லை. உங்களுக்கு ஜென்ம குரு, ராசி அதிபதி 2ல், சுக்கிரன் 2ல் இருக்காங்க. இந்த மற்ற கிரகங்களாம் பலமா இல்லை, அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் சரியில்லை, விரயமான நேரம், தேவையில்லாத நேரம். மிதுன ராசி கடகராசிக்கு குருவுடைய அமைப்பும் சரியில்லை, மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் சரியில்லை, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு விடாமல் பண்ணிட்டு வாங்க. சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல அருமையான நாள், உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும் அப்படின்னு பேர். உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். அது ஒரு பெரிய சிறப்பு. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 10ஆம் இடத்துல இருக்கார். கெட்ட பேரெல்லாம் ஏற்படும். மேலதிகாரிகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது மிகைப்படுத்தி சொல்வதற்குல ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அதனால் உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்த்து பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள், பயப்படாதீங்க. துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல குரு இருப்பதுதான் எந்த தோஷமும் கிடையாது. ஒரு ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல குரு இருந்தாலும் சரி, ராசியில் 9ஆம் இடத்துல குரு வரும்போதும் நல்ல பலன்களாக நடக்கும், நல்லது நடக்கும். ஆகவே துளாராசி என்பவர்களுக்கு அமோகமான நாள். விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் சரியில்லை. உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்காரு. புதுசாக எதுவும் செய்யாதீங்க, முதலீடு பண்ணாதீங்க, வெளிநாடு போனால் பணம்னா கட்டாதீங்க. இன்னொரு 8 மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதுக்கப்புறம் நல்லது. தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு அமோகமான நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல குழந்தைகள் நன்றாக படிப்பாங்க. மாணாக்கர்களுக்கு வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கிற பருவத்தில் உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்கும், திருமணமாகும், குழந்தை ஏற்படும், வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு கட்டலாம். இது மாதிரி நிறைய நல்ல அமைப்புகள்லாம் ஏற்படும்.
மகர ராசி என்பதில் உங்களுக்கு ஏழரையுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குருவும் உங்களுக்கு சரியில்லை, 6ஆம் இடத்துல இருக்காரு. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக தேவை. கும்பராசி என்பதில் உங்களுக்கு குருபவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. ஆனாலும் சனி ஜென்ம இருக்கு, ஜென்மத்தில் ராகு இருக்கு. பார்த்து கவனமாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கு குருபவான் சரியில்லை, 7 இருக்கு. மீனராசி, மகர ராசி, கும்பராசி என்பவர்களுக்கெல்லாம் 7 தாக்கம் இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களை, நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்க. காக்காய்க்கு சாதம் வச்சுருங்க, எள்ளு தீபம் ஏற்றி விளக்கு போடுங்க. சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. கோளறு திருப்பதியும் பாராயணம் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் கோளறு திருப்பதியை பாராயணம் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு நல்லது. அன்பான நேயர்களை, நீங்கள் இந்த கோளறு பதியம் பாராயணம் பண்ண சனியுடைய பகவானுடைய தாக்கம் நமக்கு குறையும். சனிக்கிழமையாவது காலையில் மாலையில் இந்த வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன இந்த பதிகத்தை விடாமல் பாராயணம் பண்ணுங்க. நமக்கு பாராயணம் தான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஞானசம்பந்த பெருமான் அவர் இளம் வயதிலேயே நமக்கு அருமையான தத்துவத்தை எல்லாம் தந்திருக்கிறாரு. அவர் சிவபெருமானை நோக்கி நமக்கு தேவையான நன்மையான பதியங்கள் எல்லாம் பாடியிருக்கிறாங்க. அருமையான பதியங்கள். இந்த பதியங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணுங்க. கட்ட இருக்கு நான் என்ன பண்ணுறது, அந்த குறியாரனை பார்க்கவா இந்த குறியாரனை பார்க்கவா அப்படின்னு அலையறிங்கோ. இறைவனை நாடி அலையுங்கோ. இறைவன் தான் நமக்கு சிவபெருமான் தான். அவனை மிஞ்சி நம்ம உலகத்தில் யாரும் முடியாது. அடுத்து முருகப்பெருமான் தான் எம்பெருமான், முருகப்பெருமான், வெள்ளன் பெருமான், முருகப்பெருமான். அவனுடைய பாதார விந்தத்தையும் கட்டியாக பிடிச்சுங்க. அவன் நம்மளை நல்ல வழி காட்டுவான். ஆகவே அன்பான நிலையில் நமக்கு பிரார்த்தனை தான் நமக்கு ஒரு முக்கியம். எவ்வளோக்கு நமக்கு பிரார்த்தனை பண்ணுறோமோ அது மாதிரி நமக்கு இப்போ அபிராமி பட்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு அன்னை இறங்கவில்லையா, அவருக்காக உரிக்கவில்லையா, அவருக்காக அமாவாசை அன்னைக்கு நிலவை வர சொல்லலையா, இப்படிலாம் நம்மளோட அடியார்களுக்காக இறைவன்கள் காட்சி கொடுத்துருக்குறாங்க. எல்லாரோடும் காட்சி கொடுத்துருக்குறாங்க. சுந்தரரோட விளையாண்டுருக்காங்க. சுந்தரருக்காக தூது போயிருக்காங்க. இப்படியெல்லாம் எத்தனையோ புராணங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அருமையான நாடு நம்முடைய தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இதிகாசங்களும் புராணங்களும் வேறு எந்த கோயிலையும் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆலயங்கள் மாதிரி வேறு எந்த கோயிலையும் இல்லை. அதனால் நமக்கு வழிபாட்டுக்கு அருமையான இருக்காங்க. நம்ம அதுக்காக ஒவ்வொரு ஆலயமாக நம்ம போக வேண்டியதில்லை. முடிஞ்சால் போகலாம். வீட்டில் இருக்கிற இடத்துல பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ அந்த கோயிலில் போய் நம்ம அந்த இறைவனுக்கு நம்மளால் முடிஞ்ச பணியை நம்ம செய்தமையானால் நிச்சயமாக நமக்கு நல்லருள் செய்வார். நமக்கு பணி தான் ரொம்ப முக்கியம். இறைப்பணி தான் ரொம்ப முக்கியம். கோவிலை தூய்மையாக சுத்தமாக வச்சுக்கிறது, கோவிலில் செடி சத்தை இல்லாமல் சுத்தம் பண்ணுறது, கோவில் நல்லா அலம்பி விட்டு கோலம் போடுறது, தீபம் போடுறது, இதெல்லாம் நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுட்டு வந்தோம்னா இறைவன் நமக்கு எல்லா கட்டத்திலையும் இருந்து நமக்கு நன்மை செய்வாங்க. அதனால் பக்தி செய்யுங்கள், இறைவனை நம்புங்கள், நல்லது நடக்கும். அன்பான நேயர்களை, நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், அவங்க கை நிறைய சம்பாதிக்கணும், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், அவங்களுக்கு நல்ல குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல எம்பெருமானையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மலாளன் முருகப்பெருமானையும் எம்பராட்டி தாய் அன்னை பராசக்தியும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.